வெல்கம் டு போலீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அது என்னன்னு நம்ம இது பண்ணி பார்க்கலாமா, அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நீங்கள் கெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு. என்ன பார்சல் பெருசாக இருக்குது. பார்சல் பெருசாக இருக்கா? கெஸ் பண்ணுங்க. வாஷ் மிஷினோ? வாஷ் மிஷினா இல்லை குழந்தைகளுக்கு உள்ளதோ? அது மாதிரி தான் இருக்கு. நமக்கு என்ன குழந்தையா இருக்கு? நம்ம வீட்டில் என்ன குழந்தையா இருக்கு? நம்மளுக்கு யூஸ் ஆனது, வீட்டுக்கு யூஸ் ஆனது. சைஸ் பார்த்தா இந்த குளிப்பம்ல பாத் அது மாதிரி இருக்கு. இப்படி தானே இது கட்டி வச்சிருப்பா, நீச்சல் உடை. ஆமாம். என்னப்பா எப்படி இருக்கு? பார்சல் நல்லா பண்றாங்கப்பா. பார்சல் கம்பெனி பார்சலுக்கு தான் காசே. என்ன மம்மி இது? சூப்பரா இருக்கா? கவர் நல்ல கனமா இருக்கு. கவர் நல்ல கனமா இருக்கு. நல்லா பண்றாங்க. ஸ்டீல் போல. ஸ்டீல். ஸ்டீல் தானே மம்மி? ஸ்டீல் தான், ஸ்டீல் தான், ஸ்டீல் தான். ஆனால் கொஞ்சம் பாத்திரம் தான் வைக்க முடியும். ட்ரே மேலே கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு ட்ரே. நல்லா இருக்கு ட்ரே. இது என்னது? கரண்டி எல்லாம் போட்டுக்கிறது. கரண்டி மாட்டிக்கிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா? இது என்ன பாத்திரம்? பாத்திரமெல்லாம் நம்ம விளக்கி கவுக்கிறது. நல்லா இருக்கு பாருங்க. அம்மாவுக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு இப்போ ஹாப்பி இருந்துச்சு. மயூர் போட்டிருக்கு. மயூர் கம்பெனி. மயூர் கம்பெனி. இது எதில் தொங்க விடுறது? சைடில். இது இதுலையா? ஏதோ ஒன்றில் தொங்க விடுவோம். இப்படி தொங்க விடும். இது அடியில் எப்படி சொருகிறது? சைடில் தான் ட்ரை மாதிரி இன்னும் கொடுத்துருப்பாங்கல்ல. ஆமாம், இந்த கம்பியாட்டம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியில் எப்படி கொடுக்குறது? அது சும்மா இதுலேயே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இந்த ட்ரே எதுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, இதுக்குள்ள நம்ம பாத்திரம் கவுக்கிற வடிகிற தண்ணி எல்லாம் இதில் விழுந்து, இந்த ஓட்டை வழியாக விழுந்து இது வழியாக அதுவாகவே வெளியே போயிடும். இந்த இது வழியாக அதுவாகவே வெளியே போயிடும். அதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஸ்பூன் எல்லாம் மாட்டிக்கலாம். இதில் வந்து ஸ்பூன் எல்லாம் மாட்டிக்கலாம். கரண்டி ஸ்பூன் எல்லாம் மாட்டிக்கலாம். அடியில் ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடியில் ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க வைக்கிறது. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ விலை? 722. 722 ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்லையா? என்ன சொல்லுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பரவாயில்லையா? என்னென்ன ரேட்டு? 722. ஆனால் நீட்டாக இருக்கும் கிச்சனுக்கு வச்சா. ஸ்டீல் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டீல் தான், ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் ஸ்டீல் நல்ல கனமாக தான் இருக்குது. கனமாக. பாத்திரம் எவ்வளோ பாத்திரம் மம்மி கவுக்கலாம்? பாத்திரம் தான் கொஞ்சம் பெரிய, நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது சின்ன சின்ன பாத்திரம் தானே, அதனால கவுக்கலாம். பெருசுக்கு எதுவும் கவுக்க முடியாது. இட்லி சட்டி, சோத்து பானை இதெல்லாம் கவுக்குறது கொஞ்சம் சிரமம். நீங்கள் வச்சுருக்கிறது பழசு வச்சுருக்கிறதுல எல்லாம் கவுக்கலாம்ல? அதை விட இது பாதி தானே இருக்கு இல்லையா? நான் அதான் கேட்டேன். இதெல்லாம் சின்னமாக இருக்கேனே, நீங்கள் தான் சொன்னீங்க எல்லாமே கவுக்கலாம். இல்லை, சாமியா ஓரளவு அதில் கொள்ற அளவு இதில் கொள்ளுவோம். அது பார்க்க தான் சைஸ் பெருசாக இருக்கு. கொள்ளளவு கம்மி தான். இது வந்து கொள்ளளவு கூட தான் இருக்கும். அதில் கொள்ற அளவு இதுலேயும் கொள்ளும். பார்க்க இது திருத்தமா அழகா இருக்கு. அது வந்து டோன்னு இருக்கு. அப்படி அந்த காலத்தில் அதில் கொள்ற அளவு இதுலேயும் கொள்ளும். ஒன்று பார்க்க பெருசாக இருக்கும், கொள்ளளவு கம்மியாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக சின்னமாக இருக்கு. ஆனால் கொள்ளளவு கரெக்டாக கொள்ளும் ஓரளவு. நம்ம தான் தண்ணி வடிச்சோன்னு எடுத்து வச்சிடறோம்ல, தண்ணி வடிய தானே இதுக்குள்ள வைக்கணும். விளக்குன உடனே போடுறது. விளக்குன உடனே போடுறது தானே. அப்புறம் அது இடத்துக்கு அது மார்பிள்லாம் வீணா போகுது. அந்த தண்ணி வடியுது. தண்ணி வடிஞ்சு அதை வேற எத்தனை வாட்டி கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுன்னா நம்ம மார்பிள்லாம் தொடச்சு விட வேண்டாம். தண்ணியை வடி இப்படி தள்ளி தள்ளி விட்டு இதுனா நீட்டா இருக்கும். அதுக்காக தான் இதை வாங்கணும்னு.
இது நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில். இதுக்கு விலை 722. பரவாயில்லையா, என்ன கூடவான்னு சொல்லுங்கள். நீங்களாம் வச்சுருப்பீங்க, இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக்கில் இருக்க இந்த புஷ் அழகாக இருக்கு. இந்த புதுசா நல்லா இருக்கு. அதுதான் அதில் உட்கார்றது இப்படி இப்படி வைக்கிறது. அது கோணலா இருக்க மாதிரி இருக்கு அந்த வாய். இல்லை, அதை நேர் பண்ணிக்கலாம். ஓ, இன்னொன்று இது இது என்னன்னு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு 2 இது வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு பார்ப்போமா? எதையாவது பிடிச்சி கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் பொருள் வீணாக போயிடும். பள்ளிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. ரிவ்யூ சொல்லுவோம். நல்லா இருக்கு, அழகா இருக்குல்ல, வீட்டுக்கு அழகா இருக்கணும். எந்த பொருளாக இருந்தாலும் வீடே அழகுதே. வீடே அழகுதே, அது அழகா வச்சுக்கணும் வீடு. அதுதான் லேடிஸோட வேலை. அது என்ன என்னப்பா இது எப்படி திறக்கிறது? ஏதோ ஒரு எண்டில் இது போட்டிருப்பாங்க பாருங்க, நாட்டு. போட்டிருக்காங்க, கரெக்டாக போட்டிருக்காங்க, எல்லாம் விவரமாக தான் இருக்காங்க. அப்பா இது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இது தலைக்கு இந்த பனிக்காலத்தில் இவன் காலேஜ் போகிறதுக்கு 2 வீலரில் போயிட்டு அங்கிட்டு பஸ்ஸில் போவேன். அதுக்காக வேண்டிட்டு இது வந்து காதில் காற்று படாமல் இருக்கு. மங்கிக்குள்ளா மங்கிக்குள்ளா இதா காதுக்குள்ள காத்து போகாம இருக்கு. முஸ்கு முஸ்குன்னு இருக்கும். இது என்னது? கழுத்துக்கு போடுறது. கழுத்துக்க? கைக்கு காண? இது 2 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கைக்கு தானே போட்டிருந்தாங்க க்ளவுஸ். அது எதுக்கு? அது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது 2, ஆனால் 4 தான் இருந்துச்சு. ஆனால் வந்துருக்கு நமக்கு. இது எவ்வளவு? 100. இதுக்கு 100. 2 சேர்த்து 100. 2 சேர்த்து 100. இது 2 சேர்த்து 100. அது 722 ரூபா. இது அடுத்த வருஷம் பனிக்காலத்துக்கு. இப்போதான் பனி ஓடி போச்சு. சிவன் ராத்திரியோட பனி ஓடி போயிடும். அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷம் இருக்காது, அடுத்த வருஷம் தான். அப்புறம் வெயில் தான் கொடுத்தோம். அப்புறம் வெயில் தான். ஏசி இல்லாமல் இருக்குது. ஆமாம், இது நல்லா இருக்குல்ல இந்த கலரு. ப்ளூ கலரு நல்லா இருக்கு. இந்த ப்ளூ பால் ப்ளூ மாதிரி நல்லா இருக்கு. அடியில் இருக்க இந்த ஒரு நம்ம வைக்கிற பொறுத்து தானா, நம்ம தான் வச்சுக்கணுமா அப்படி? அதில் ஃபிட் பண்ணி இல்லை, ஃபிட் பண்ணி வச்சா எடுத்து ஊற்ற முடியாதுன்னு ஃபிட் பண்ணாமல் வச்சுக்க. எடுத்தெல்லாம் ஒன்று ஊற்றாண்டா. இது இப்படி தான் செட்டில்மெண்ட்டு. ஓ, இப்படி வச்சு நீங்கள் பாத்திரத்தை இப்படி இதுக்குள்ளே போடணும். போட்டதுக்கு ஒருபாடு அதில் இருக்கிற தண்ணியை வடிகிறதுக்கு தான் அந்த ஓட்டை. அந்த ஓட்டை வழியாக தண்ணி எல்லாம் உள்ளே போயிடும். அதுக்கு தான் டேப்பராக கொடுத்துருக்காங்க. அது வழியாக உள்ளே போனால் ஒரு ஓட்டை வழியாக உள்ளே போயிடுச்சுன்னா இந்த வழியாக வெளியே வர்றதுக்கு தான் அது. அதுக்கு தான் இந்த அடியில் ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. உயரமாக இருந்தால் தான் தண்ணி கீழே வரும். அதை டேப்பராக வேறு கொடுத்துருப்பாங்க. எந்த சைடில் ஊற்றினாலும் அந்த பள்ளத்துக்குள்ளே வர மாதிரி. இன்னைக்கு உலகத்தில் லேடிஸ்க்கு எல்லா சௌகரியம் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ்க்கு இல்லை, எல்லாத்துக்குமே. எந்த வேலைக்குமே. காரில் போனோம்னா இப்போ கார் வாங்கினா மட்டும் பத்தாது. காருக்கு பின்னாடி ஒரு ஆள் மட்டும் பாட்டு கேட்டுக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு போகிறதில்ல, எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு பேக்லேயும் நம்ம ஸ்க்ரீன் வச்சு. இப்போ நீ பின்னாடி உட்காந்து வரீங்கன்னா நீ உனக்கு நேரம் படம் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். அது பண்ணிக்கலாம். ஏசி படுத்துக்கலாம், பிள்ளைய வச்சுருக்க அதிலே படுத்துக்கலாம். எல்லா வசதியும் எல்லாம் இருக்குது. ஆனால் காசு மட்டும்தான் வேணும். அந்த காலம் அதெல்லாம் கண்டுபிடிக்கல. அப்போ வாழ்ந்தவங்கலாம் எல்லா லக்ஸரிஸையும் அனுபவிக்காமல் போயிட்டாங்க. இப்போ வாழ்றவங்க எல்லா சௌகரியத்தையும் அனுபவிக்கலாம். ஆனால் என்ன அனுபவிச்சு என்ன கடைசி ஒரு நாள் போய் தானே சேரணும். ஆமாம், ஆயுசை மட்டும் கூட்ட முடியல. இருக்கிற வரைக்கும் சௌகரியமாக இருக்கலாம். ஆமாம், இருக்கிற வரைக்கும் சௌகரியமாக இருக்கலாம். பணம் இருந்தா, அதுவும் பணம் இருந்தா. நல்லா இருக்கு, அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே கூட்டி வைப்பா, ட்ரையல் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க, அதை மாற்றிட்டு இப்போ இதை வச்சுட்டோம். இது அழகா இருக்கான்னு பாருங்க கிச்சனுக்கு.
இங்க பாருங்க, இதுல நம்ம விளக்கி கவுக்கிற தண்ணி இப்ப நான் பாத்திரம் இல்லாதனால தண்ணி ஊத்துறேன் பாருங்க. இது வழியே வருது பாருங்க, இந்த பாருங்க, இது வழியே வருது பாருங்க, இது வழியே வருது. கொஞ்சம் தள்ளி வைக்கணும் பாருங்க, கொஞ்சம் இப்படி இப்படி வைக்கணும், அப்பதான் இங்கிட்டுல வருது. அது அப்படியே இங்கிட்டு தள்ளி வச்சுக்கணும். இங்கிட்டு தள்ளி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றுங்க. இதுக்குள்ளே போயிடுது. இங்க பாருங்க, இதுக்குள்ளே போயிடுது ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே போயிடுது. அதுதான் விஷயம். நல்லா இருக்கு, பரவாயில்ல. 720 ரூபா கொடுத்தாலும் ஒருத்தானது ஃப்ரெண்ட்ஸ். கம்பியெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அந்த ஏற்கனவே ஒன்று வாங்கியிருந்தோம்ல, அதுவும் ஸ்டீல் ஸ்ட்ராங்காக தானே இருக்கு. ஆமாம், எங்கே ஏற்கனவே ஒன்று ரொம்ப இல்லை. இதுவே 720 ரூபாய் என்னமோ தான், அதுவும் 720 ரூபாய் என்னமோ தான். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. அடியில் பாரு என்னது ஒன்றுமே இல்லாமல் எம்டியா இருக்கு. மேலே நம்ம தான் வைக்கணும், நம்ம தான் வைக்கணும். இதுன்னு அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க நல்லா இருக்கா என்னன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.